நம்முடைய பாரத தேசத்தில் பழமையாக இருந்த ராமர் அவதாரம் செய்த அயோத்தி மாநகரத்தில் தொல்லியல் துறை எடுத்துக்காட்டின் மூலமாகவும் நீதிமன்ற அரசாணையின் மூலமாகவும் மிக சீரிய முறையில் உலக வரலாற்று சின்னங்களில் இடம்பெறும் வகையில் அமைந்திருக்கின்ற ராமர் திருக்கோயில் புதியதாக எழுப்பப்பட்டு 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். புள்ளினால் வருடங்கோடி, புதுமண்ணால் 10 கோடி, செல்லுமாம் ஞாலம் தன்னில் செங்கல்லால் 100 கோடி, அள்ளியங் கோதைப்பாகன் ஆலயம் அடாலயங்கள் கல்லினால் இயற்றினோர் கையிலவிட்டு அகலார் என்றே என்ற தனிப்பாடல் காட்டுவதற்கிணங்க கருங்கல்லினால் இவ்வளோ பெரிய கோயிலை எழுப்பி பல லட்சம் மக்கள் இன்றைக்கு அங்கே குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய உண்மையான உணர்வுபூர்வமான நம்முடைய பாரத தேசத்தினுடைய தன்மையை உலகமெங்கும் உணர்ந்திருக்கிறது. அதனால் உலக நாடுகளிலிருந்தும் இந்த பாரத தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ராமன் என்கின்ற ஒரு பாத்திரம் கம்பராமாயணத்தின் மூலமாக மிக சிறப்பான முறையிலே காட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி நேரடியாக இருந்தபோது இருந்த ஆட்சியை விட அவருடைய பாதரட்சை இருந்து ஆட்சி செலுத்தியதும் கூட அவ்வளவு பெருமையாக நம்முடைய தேசத்தில் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை ஒரு தனி மனிதனுடைய குறைகளை கூட கேட்டறிந்தான் என்று கம்பநாட்டாழ்வார் காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு வகையிலே ராமருக்காக எழுப்பப்படுகின்ற இந்த ஆலயம் அதை செம்மையாக செய்து தன்னுடைய ஒரு 500 இந்திய மக்களினுடைய பாரத தேசத்தினுடைய மக்களினுடைய கனவு நிறைவேறுகிறது. ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்வார்கள். இந்த 2 தொடர்புடைய தலங்கள் நம்முடைய நாயன்மார்களால் அருளச்சற்று நிறைய செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நம்முடைய ஆதீனத்துக்கு நிர்வாகத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில், அதில் ஞானசம்பந்தர் 11 பாடல்களிலேயே சம்பாயு, சடாயு, ராமர் இவர்களை பற்றிய பாடல்களாகவே அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று ராமேஸ்வரத்தில் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் அதை பாடியிருக்கிறார்கள். நம்முடைய ஆதீன முனிபுங்கவர் குமரகுருபரர் இதை அங்கே பிள்ளைத்தமிழிலே முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழிலே சூரியகுல வம்ச ரவிகுல திலகம் ராமர், அவருடைய இளவல் இலக்குமணன், அனுமர் போன்றவர்கள் வழிபட்டதாகவும் சம்பாயு சடாயு என்ற 2 பறவைகளுக்கு அங்கே இன்னமும் குண்டம் இருக்கிறது. அதில் மக்கள் பிரார்த்தனை செய்து காசு போடுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ராமருக்கு 1600 ஆண்டு கால வரலாற்றிலே ஞானசம்பந்தர் இதை பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்வை இன்றைக்கு அயோத்தி மாநகரம் காணுகிறது.